Hello everyone, welcome back to my channel The DIY Girl. இன்னைக்கு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி ரங்கோலி பவுடர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் நான் நிறைய மெத்தட்லாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி கடைசியாக இந்த பிரைட் கலர்ஸ் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையானது எல்லாமே பெயிண்ட், அதுக்கப்புறமா கோலம் மாவு, அவ்வளோதான். நீங்கள் மணலில் கூட பண்ணலாம், பட் என்கிட்ட மணல் இல்லாதனால நான் கோலம் மாவில் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பேப்பர் பிளேட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா வேஸ்ட் பிளாஸ்டிக் பிளேட் ஏதாச்சும் கூட எடுத்துக்கலாம். இது உங்கள் ஹேண்ட்ஸை ஸ்டெயின் பண்ணாது, உங்கள் பிளேட்டை ஸ்டெயின் பண்ணாது. ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ 1 கப் நான் ஒயிட் கோலம் மாவு எடுத்திருக்கேன். அது கூட அக்லரிக் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லையுமே ஈஸியாக கிடைக்கும். இது 15 ருபீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, 20 ருபீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் 20 ருபீஸ்க்கு வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலி 15 ருபீஸ்க்கு ரொம்பவே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாக கம்மியான பெயிண்டில் நீங்கள் நிறைய பிரைட் கலர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ½ அன் ஹவர் நார்மலாக ரூமில் ஒரு பேப்பரில் பரப்பி விட்டாலே போதும், ட்ரை ஆகிடும். நீங்கள் சன் ட்ரை பண்ணணும், இல்லை 3 to 4 ஹவர்ஸ்லாம் காய வைக்கணும்னு இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் 1 கப் கோலம் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ரெட் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ்லாம் தேவையோ அது மட்டும் செலக்டிவாக வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கலர் கோலம் மாவு பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி நான் இந்த தீபாவளி டைம் பண்ணேன்னா எனக்கு அது நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் லாஸ்ட் ஆகும், மார்கழி மாதம்லாம் முடிகிற வரைக்கும். ஸோ இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் வீட்லேயே நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெயிண்ட் பாட்டில் வச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் ப்ளூ கலர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் கொஞ்சமாக பெயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் போட்டு ட்ரை பண்ணி சைடில் வச்சுடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அவ்வளோ கலர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய கலர்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் மீடியா வச்சு கூட நிறைய கலர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அண்ட் ஒயிட் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கூட ஒயிட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நீங்கள் க்ரியேட் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், பிங்க் கலர் சூப்பராக கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் எல்லா கலர்ஸுமே பண்ணுறதுக்குள்ளே இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி ஜலிச்சிக்கலாம். ஸோ அதில் ஏதாச்சும் கட்டியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம ரங்கோலி பவுடர் ஈஸியாக வீட்லேயே சூப்பராக பண்ணிட்டோம், கடையில் வாங்கின மாதிரியே. ஸோ நான் 9 கலர்ஸ் டோட்டலாக க்ரியேட் பண்ணேன். இந்த மெத்தடில் நீங்கள் ரங்கோலி போடுறதுனால உங்கள் ரங்கோலி ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு. அண்ட் மறக்காமல் எனக்கு ஷேர் கூட பண்ணுங்கள் பிக்சர்ஸ். ஸோ இப்போ டோன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். அக்லரிக் பெயிண்ட் தவிர்த்து வேறு எந்த பெயிண்ட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலி நான் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த மாதிரி இந்த டெம்ப்ரா கலர்ஸ்னு 20 ருபீஸ் ரங்கோலி கலர்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ வைப்ரண்ட்டாக வராது. நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தோட கம்பேரிசன் காட்டுறேன். அக்லரிக்கில் பண்ணால் அது எப்படி இருக்கும், இதே இந்த டெம்ப்ரா கலர்ஸில் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அக்லரிக் பெயிண்ட் தவிர்த்து வேறு எந்த பெயிண்ட்டோ எந்த மெத்தடோ யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அவ்வளோ வைப்ரண்ட்டாக கலர்ஸ் கிடைக்காது. இப்போ உங்கள் ஒயிட் கோலமாகவே ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 1 கப் கோலம் மாவு எடுத்திங்கன்னா அது கூட ½ கப் அரிசி மாவு ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஒயிட் கலர் கோலம் மாவு கூட ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். நான் ரெண்டுமே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது நான் மிக்ஸ் பண்ணாதது அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்னால் நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் தான் வச்சுருக்கேன். அதுதான் ரங்கோலி சேலஞ்ச். நீங்கள் ரங்கோலி சூப்பராக போடுவீங்க, இல்லை உங்களுக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரங்கோலி சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே
நீங்கள் ரங்கோலி போடுற வீடியோ இல்லைன்னா அதோட பிக்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணோம். நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம், இல்லை யூடியூப்லேயே வீடியோவாக அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிக்ஸ் எல்லாமே வந்து நான் கொலாஜ் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ அப்போது யாருக்கு ஹையஸ்ட் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் நல்லா இருக்குன்னு வருதோ அவங்கள நான் வின்னராக அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச், எல்லாமே வந்து ஓப்பனாக நடக்க போகுது. உங்களுக்கு ரங்கோலி போட இன்ட்ரெஸ்ட்னால் கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் ரங்கோலியோட பிக்ஸ் இல்லை வீடியோ சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து November 7th. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 500 கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.